ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாலாக். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வேளங்குடி கருப்பர் கோயிலுக்கு வந்திருக்குங்க. இந்த வேளங்குடி கருப்பர் கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பிள்ளையார்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஏரியாவில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெரிய கருப்பர் கோயிலுங்க. இந்த கருப்பர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எல்லா கருப்பர் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அதிகமாக படைப்பாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் படைப்பாங்க. அந்த கோயிலுக்கு அந்த மாதிரி ஃபேமஸானது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது இருக்குது. இந்த கருப்பர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குல்ல ஒரு புளிய மரம். இந்த புளிய மரம் வந்து எப்பவுமே உறங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கருப்பரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உறங்கா புளி கருப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உறங்குது அப்படின்னா புளிய மரத்தோட இலைகள் வந்து நைட்டானா மூடிடும். ஆனால் இந்த கோயிலில் இருக்கிற புளிய மர இலைகள் மட்டும் மூடவே மூடாதான். அதுதான் இந்த கோயிலோட சிறப்பே அதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பர் கோயில் பக்கத்தில் முருகருடைய வேல் இருக்கும். இந்த வேலுக்கு வந்து பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து மாசி பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது பால்குடம்னா அதிகமாக எடுப்பாங்க. இதில் வந்து நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மணி மற்றும் வந்து அருவாள் பெரிய பெரிய நிறைவேறது நடந்துச்சுன்னா பெரிய பெரிய அருவானா வாங்கி கருப்பர் கோயிலுக்கு வந்து வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவாள் குவியலே இருக்குங்க. நியர்லி வந்து 2000 இல்லை 3000 அருவா வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. வருஷம் வரும். அந்த அருவா எல்லாமே இந்த கோயிலுக்கு பேக் சைடு வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதையும் காமிக்கிறேன். இந்த அரங்க போட்டிருக்காங்க சாம்பிராணி கருப்பர் ஆலயம்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா சாம்பிராணி ஃபெஸ்டிவல் இதுலனா மக்கள் அதிகமாக இருக்கனால அந்த சாம்பிராணி போட்டிருக்க ஒரு கிணறு மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவர் தாங்க சாம்பிராணி கருப்பர். மட்டும் பாருங்க. இந்த அருவாள் வந்து நம்ம நார்மல் செய்ய மாட்டாங்க. இந்த அருவாள் செய்கிறதுக்குன்னே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து 48 நாள் விரதம் இருந்து இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. இது வந்து நம்மளுடைய நேர்த்திக்கடன் வந்து நிறைவேறிடுச்சுன்னா நம்ம என்ன அடியில் நம்மளால் என்ன அடியில் செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அடியில் வந்து நம்ம பரிகாரத்தை வந்து செஞ்சுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாசி பங்குனியில் தான் பார்த்திங்கன்னா செம ஃபெஸ்டிவல் ஆவடி பால் கூட இருப்பாங்களா. அதே மாதிரி இந்த முருகருக்கு வந்து ரொம்ப வேளங்குடியில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இது வந்து குழந்தை இல்லாதவங்க தொட்டி கட்டியிருக்காங்க. இதே மாதிரி கட்டினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கி நம்புகிறாங்க. இதுதான் உறங்கா புளிய மரம். எவ்வளோ பெரிய புளிய மரம்னு. இந்த புளிய மரம் எப்பவுமே தூங்குது. எப்படி தூங்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த விலை வந்து எல்லாமே பார்த்தா விரிச்சிருக்குல்ல. நைட் ஆச்சுன்னா மற்ற புளிய மரத்துலனா இந்த இலைனா அப்படி மூடிடும். ஆனால் இந்த புளிய மரம் மட்டும் நைட் ஆனாலும் சொல்லி இதனா இந்த இதில் தான் அவர் வந்து கருப்பர் வந்து இருக்காரு. அதனால பாருங்கள் கருப்பரோட கோயில் அந்த கூரை வீடு மாதிரி இருக்குங்களா, அதுதான் கருப்பரோட கோயில். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊரணி. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா தனியும் வந்து இங்கே வந்து சேவார மாதிரி அந்த காலத்திலேயே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெருசாக பாருங்கள். ஊரணியும் எவ்வளோ பெருசாக இருக்குது. படிகளே எல்லா சைடும் படிகளாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து என்னென்னா கருந்துளசி வந்து பொதுவாக கிடைக்காது. கோயிலில் தான் பொதுவாக வச்சேன்னா வளரும் சொல்லுவாங்க. பொதுவாக வீட்டிலலாம் வச்சேன்னா அவ்வளோ சீக்கிரம் வளராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பின்னாடி பார்க்குறீங்களா மண்டபம் மாதிரி இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க நேர்த்திக்கடனுக்காக கருப்பர் ஆலயம் மாதிரி கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பர் நான் என்னுடைய குடிசையிலே இருக்கேன்னு சொல்லி அவங்க அங்கே இருந்துட்டாங்க. ஸோ இந்த மண்டபம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா நேர்த்திக்கடனுக்கு வந்து அருவாள்லாம் கொடுக்குறாங்களா. அந்த அருவாள்லாம் இந்த மண்டபத்தில் தான் அடக்கி வச்சுருப்பாங்க. இப்போ காமிக்கிறேன். அந்த அருவாள் குமியலை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மண்டபம் ஃபுல்லாக ஒரு அருவாள் தாங்க. அவங்கவுங்க நேர்த்திக்கடன் செத்தின அருவாள் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கருப்பர் கோயிலுங்க இது. இங்கே வந்து ஃபேமஸே வந்து என்னென்னா சாம்பிராணி. நம்மளால் எல்லாம் வாங்கி போட முடியலனாலும் ஒரு சாம்பிராணி வாங்கி நம்ம சாமி கொண்டு போனாலே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் சுற்றி எல்லாமே அருவா தாங்க சுற்றி. இது வந்து கல்லே செஞ்ச கல் மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. நீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு தோது இருந்துச்சுன்னா பங்குனி மாதம் ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஓவரால் இந்த இதுதான் ஓவரால் நம்ம இப்போ சுற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.